நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. மறப்பேனோ உமது அன்பை, மறப்பேனோ உமது அன்பை. மண்டியிடுவேன் உன் பாதத்திலே, மண்டியிடுவேன் உன் பாதத்திலே. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி திங்கட்கிழமை. ஆண்டவர் இறைவாக்கினர் யோனா வழியாக நம்மோடு பேசுகிறார். ஆண்டவரிடமிருந்து தப்பியோட யோனா எண்ணி தர்சிசுக்கு புறப்பட்டதை போல நாமும் கடவுளை விட்டு விலகி வெகு தூரம் பயணித்திருந்தால் கூட ஆண்டவர் அவருடைய இரக்கத்தை உங்களுக்காக காட்டிக்கொண்டே இருக்கிறார். மீண்டுமாய் யோனா ஆண்டவருடைய திட்டத்திற்குள் அழைத்து வரப்பட்டது போல நாமும் ஆண்டவருடைய திட்டத்திற்குள் இணைந்து செயல்பட நம்மையே நாம் ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இறை திட்டம் உங்களில் நிறைவேற்றப்படுகிறது. பாதாள குழியில் இருந்து ஆண்டவரே நீர் என்னை மீட்டீர். இன்று பதிலுரை பாடலாக யோனா நூலிலிருந்து இறைவார்த்தைகள் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. பல்லவியாக பாதாள குழியிலிருந்து ஆண்டவரே நீர் என்னை மீட்டீர் என்கிற வார்த்தை. கடவுள் நம்மையும் எத்தனையோ விதமான பாதாளங்களிலிருந்து, அழிவின் சக்திகளிலிருந்து மீட்டெடுத்திருக்கிறார். இன்று நாம் உயிரோடு நிற்பதற்கும் நிர்மூலமாகாமல் இருப்பதற்கும் காரணம் ஆண்டவர் ஒருவரே. இந்த நல்ல தெய்வத்தை துதித்து பாடி ஆராதிப்போம். பாதாள குழியில் இருந்து ஆண்டவரே நீர் என்னை மீட்டீர். பாதாள குழியில் இருந்து ஆண்டவரே நீர் என்னை மீட்டீர். திருப்பாடல் ஆசிரியர் மட்டுமல்ல, நாமும் இந்த கருத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. ஆண்டவரே, எனக்கு இக்கட்டு வந்த வேளைகளில் நான் உம்மை நோக்கி மன்றாடினேன், நீர் என் மன்றாட்டுக்கு செவிசாய்த்தீர். கடவுள் உங்களுக்கும் பல்வேறு சூழல்களில் செவிசாய்த்திருக்கிறார். உங்களை பாதாளத்திலிருந்து தூக்கி எடுத்திருக்கிறார். உங்களுடைய கெஞ்சும் குரலுக்கு செவிசாய்த்திருக்கிறார். இந்த நல்ல தெய்வத்திற்கு நன்றி கூறி, பாதாள குழியிலிருந்து எங்களை மீட்டெடுக்கிற ஆண்டவரே உமக்கு நன்றி என்று பாடி துதிப்போம். பாதாள குழியில் இருந்து ஆண்டவரே நீர் என்னை மீட்டீர். பாதாள குழியில் இருந்து ஆண்டவரே நீர் என்னை மீட்டீர்.
திருப்பாடலின் வரிகள் நமக்கு சொல்லுகிறது, அப்பொழுது நான் உமது முன்னிலையிலிருந்து புறம்பே தள்ளப்பட்டேன், இனி எவ்வாறு உமது கோவிலை பார்க்க போகிறேன் என்று சொல்லிக் கொண்டேன். ஆண்டவர், அந்த சூழல்களை எல்லாம் மாற்றி தந்தீர். எங்களுடைய மன்றாட்டுக்கு செவி சாய்த்து இரக்கத்தையும் எங்கள் மீது உடைய வல்லமையையும் மணிமுடியாக வைத்து எங்களை உயர்த்தினீர். நாங்கள் எதிர்த்து நின்ற சூழல்களை எல்லாம் நீர் மன்னித்து ஆசீர்வாதமாக மாற்றி தந்திருக்கிறீர். கசப்புகளை களி நடனமாக மாற்றினீர். இன்றும் நீர் செய்த நன்மைகளை நினைத்து நாங்கள் உம்மை துதிக்கிறோம் என்று பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். பாதாள குழியில் இருந்து ஆண்டவரே நீர் என்னை மீட்டீர். பாதாள குழியில் இருந்து ஆண்டவரே நீர் என்னை மீட்டீர். அன்பின் ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அன்று யோனா உயிர் ஊசலாடிய ஒரு துன்பகரமான சூழலில் உம்மை நோக்கி பார்த்து மன்றாடியது போல நாங்களும் பல்வேறு துன்ப கடலில் விழுந்து கிடக்கிற பிள்ளைகளாக, பல்வேறு விதமான காயங்களால் சூழப்பட்டவர்களாக உமது திருமுன் மண்டியிட்டு கிடக்கிறோம். எங்களுடைய துன்பங்கள், துயரங்கள் எல்லாம் உமது திருமுன் அர்த்தமடைவதாக. நாங்கள் இந்த துன்பங்களை எல்லாம் தாங்கி உமக்கு சான்று பகிர்ந்து செல்லுகிற சாட்சியாய் விளங்க எங்களுக்கு உதவியருளும். இயேசுவின் கரத்தில் எங்களை ஒப்புக்கொடுத்து செபிக்கிறோம். ஆமென். வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் என்றும் வாசம் செய்பவரே, உம்மை நம்பி வந்த யாவருக்கும் என்றும் நன்மைகள் செய்பவரே, உம்மை என்றென்றுமே என்றென்றுமே பாடி புகழ்ந்திடுவோம். உம்மை எந்நாளுமே எந்நாளுமே ஆராதனை செய்குவோம். உம்மை என்றென்றுமே என்றென்றுமே பாடி புகழ்ந்திடுவோம். உம்மை எந்நாளுமே எந்நாளுமே ஆராதனை செய்குவோம். ஆராதனை 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 உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா, துதி மகிமை உமக்கே. ஆராதனை 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 உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா, துதி மகிமை உமக்கே.